பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னால வீட்டில் இருக்க ஒரு குழந்தை கூட பெத்து கொடுக்க முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆண்டி, மித்து மித்து ஆண்டிடி. ஆண்டி முகமே சரியில்லை. ஒருவேளை நானும் மித்துவும் பேசினதை கேட்டிருப்பாங்களோ? என்ன இது மீனாட்சியம்மா, முகமே சரியில்லை. ஒருவேளை வைஷுவும் நானும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு இருந்திருப்பாங்களோ? ஐயோ கடவுளே, வீட்டில் இருந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னானே. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னாகும் ஏதாகுன்னு வேற புரியலையே. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமாம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. போச்சு ஆண்டி, நானும் மித்துவும் பேசிட்டு இருந்ததை கேட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இல்லம்மா, அது மித்துமா என்னடாச்சு? ஏன்டா அலற? ஐயோ என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டி கோவமா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ மித்து கிட்ட கேஷுவலா பேசுறாங்க. எதுவுமே புரியலையே. இல்லம்மா, அது மித்துமா என்னடா, நான் உங்ககிட்ட கோமா பேசிட்டேன் தானே அலற நீ? சாரிடா, அதை நான் வேணும்னு கோமா பேசல. ஒன்று யாருடா தோட்டக்காரர் வரலனா தோட்டத்துக்கெலாம் தண்ணி ஊற்ற சொன்னது, தண்ணி ஊற்றுனதும் இல்லாமல் கூட்டாமல் இருந்த இடத்த எல்லாத்தையும் நீ பெருக்கியிருக்க. ஒன்று யார் அதெல்லாம் பெருக்க சொன்னது? அதான்டா அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. சே, இதுக்கு தானா நான் கூட ஆண்டி கோவமா இருந்தோன்னு நானும் மித்துவும் பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன். இப்பதான் போன உசுரே திரும்பி வருது. மா, அப்போ நீங்க நானும் வைஷுவும் பேசிக்கிட்டு. மித்து என்னடி என்ன உளற? ஆண்டி தான் தெளிவா ஏன் கோமா இருந்தேன்னு சொன்னாங்களே உங்ககிட்ட. ஒன்னு யாரு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இன்னைக்கு தோட்டக்காரர் வரலனா நாளைக்கு வந்து அவர் எல்லாத்தையும் பார்க்க போறாரு. நீ எதுக்கு மித்து இவ்வளோ வேலையை பார்த்த? அதனாலதான் ஆண்டிக்கு உன் மேல கோவம் வந்து அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டாங்க. அப்படித்தானே ஆண்டி? ஆமாடா வைஷு, சரியா சொன்னேன். நான் உங்க 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது தோட்டம் அவ்வளோ கிளீனா இருந்துச்சு. தோட்டக்காரர் தான் இன்னைக்கு லீவ் ஆச்சு, எப்படி தோட்டம் இவ்வளோ கிளீனா இருக்குன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது மித்து தான் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்கான்னு. மித்துமா என்னடா இது? ஒன்று யார் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொன்னது? இங்கே பாருடா மித்துமா, எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் நம்ம தோட்டக்காரரை வச்சிருக்கோம். இன்னைக்கு லீவுனா அவர் நாளைக்கு எல்லா வேலையும் வந்து சேர்த்து பார்த்துருவாரு. அதுக்காக நீ எதுக்காகடா மித்து இப்படி நீ எதுக்காகடா ஸ்டைன் பண்ணி இவ்வளோ கிளீனா எல்லாத்தையும் ஆக்கி வச்சிருக்கா? அதனால தான் அம்மாக்கும் மேலே கோவம் வந்துருச்சு. சாரிடா, ப்ளீஸ் அழாத. அம்மா என்ன இது என்கிட்ட போய் இவ்வளோ வாட்டி சாரி கேட்குறீங்க? இல்லடா மித்தம்மா, உண்மையே சொல்லணும்னா நான் ஜூஸ் எடுத்துட்டு நீ வைஷுவும் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஆனால் பார்த்தா தோட்டம் எல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. சரி எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்கான்னு போய் பார்த்தா எல்லா பக்கமும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அப்போவே புரிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருப்பேன்னு. அதுக்கு தான் அம்மாவுக்கும் மேலே கோவம் வந்துருச்சு. நீ எதுக்குடா மித்து இவ்வளோ கஷ்டப்படணும்? அதனால தான் அம்மா அதே கோவத்தில் உங்ககிட்ட வந்து பேசிட்டேன். சாரிடா மித்து, அதுக்காக இப்படி உடனே அழலாமா என்ன? இல்லைம்மா, அது க்ளீன் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணினேன். மித்தமா நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைடா. ஏன்னா நீயும் சரி வைஷுவும் சரி இந்த வீட்டோட மகாராணிங்க. அதனால நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? சரி ஓகே, ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு 2 பேரும் இந்தாங்க குடிங்க. மா என்ன இது, எனக்கு எதுக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்தீங்க? சும்மா இது என்ன கேள்வி? ஆரஞ்சு ஜூஸ் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு சேர்த்து போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரிடா, அக்காவும் தங்கச்சி ஏதோ மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்க. உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நீங்க பேசிட்டு 2 பேர் பொறுமையா வாங்க. சரியா? சரிங்க ஆண்டி. அப்பா மித்ராலிங், ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? ஆண்டி ஒருவேளை நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோன்னு. அப்பா நல்ல வேலை ஆண்டி எதையுமே கேட்கல. ஆமாம் வேஷு, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன்டி. ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோன்னு. கேட்டிருந்தாங்கன்னா நானே உண்மையை சொல்லிடலான்னு தான் போனேன். ஆனால் நல்ல வேலை நீ தடுத்துட்ட. இல்லைன்னா நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்.
எனக்கு தெரியும்டி, எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் நீ உளர போகிறேன்னு. அதனால தான் வந்து நான் தடுத்துட்டேன். இது எப்படியோ மித்து டார்லிங் ப்ளீஸ் டி, நீ ஃபீல் பண்ணாத சரியா? கண்டிப்பாக என் மித்து டார்லிங்கோட நல்ல மனசுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும் சரியா? என்ன மித்து உம்னு சொல்கிற? இங்கே பாரு மித்து, நீ தானே அடிக்கடி சொல்லுவ கடவுள் ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாருனா அவர் நமக்கு அதை பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாருன்னு. அதே மாதிரி தான் உனக்கு இந்த விஷயத்தில் டிலே பண்ணுறாருனா உனக்கு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால் என் மித்து டார்லிங் எப்பவும் போல் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மச்சான் என்னாச்சுடா இவ்வளோ கோமா வர? என்ன மச்சான் நடந்துச்சு? ஆமா வெற்றி, என்ன நடந்துச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன வெற்றி நடந்துச்சு? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, என்ன நீ கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை காம்படிட்டர் கம்பெனிக்கு பணத்துக்கு சேல் பண்ணிருக்கியா? டி மச்சான் என்னடா இது? அதானே எனக்கு எதுவுமே புரியல வெற்றி. நீங்க எப்படி? ஐயோ மகா, சத்தியமா சொல்றேன்டி, நான் எதுவுமே பண்ணலடி. இதுதான் உண்மை. ஆனா அட் த சேம் டைம் என்னோட சிஸ்டமை யூஸ் பண்ணி தாண்டி எல்லாமே நடந்திருக்கு. அதனாலதான் என் மேல இந்த பழி விழுந்திருக்கு. டே மச்சான் என்னடா சொல்ற நீ? ஃபோன் சிஸ்டம்ல இருந்து தான் எல்லாமே ஷேர் ஆகியிருக்கா. அது எப்படி மச்சான் முடியும்? இத நீ பண்ணலனா வேற யாருடா பண்ணிருப்பா? வேற யாருடா? அந்த கேவலமான ஜென்மம் ஒண்ணு இருக்கே கவின், அவன் தாண்டா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். என் சிஸ்டமை யூஸ் பண்ணி அவன் எல்லா டீட்டெயில்ஸையுமே காம்படிட்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவன் பணத்தை வாங்கிட்டு மொத்த பழியையும் தூக்கி என் மேல போட்டிருக்கான் மச்சான். என்ன கவினா? ஆமா வெற்றி, கவினா இவ்வளவு பெரிய வேலையை பண்ணினது. ஆனா அவன் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணினா? வேற எதுக்கு? எல்லாம் என்ன பழி வாங்கதான். பக்காவா பிளான் போட்டு என் சிஸ்டம்ல இருந்தே எல்லாத்தையும் பண்ணி அவன் பணம் வாங்கிட்டு எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு என் மேல பழிய தூக்கி போட்டு வார்த்தைக்கு வார்த்தை இந்த கம்பெனிக்கு நீ துரோகம் பண்ணிட்டு வேற சொல்றான் மச்சான். எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுடா. நான் சிஓ சார்கிட்டையும் எம்டி சார்கிட்டையும் 2 days டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன்டா. 2 daysக்குள்ளார நான் இதை பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்றேன்னு. ஆனா இப்ப சொல்றேன் மச்சான், இந்த கவின் தான் எல்லாத்தையும் பண்ணி நான் இந்த 2 நாள்ல நான் எப்படியாச்சும் நிரூபிக்கணும் மச்சான். நான் நிரூபிச்சு ஆகணும்டா. இந்த கவின் மாதிரி கேவலமான ஜென்மெல்லாம் அவளா இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. அவளை ஜெயில இருக்க வேண்டிய ஆளு. எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். அவனை ஜெயிலுக்கு போக வைக்கல என் பேர் வெற்றி இல்லடா. அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. டீ மச்சான் நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா அந்த கவின் தான் பக்காவா பிளான் போட்டு உன் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிருக்கானேடா. அப்படி இருக்கும்போது 2 நாள்ல எப்படி மச்சான் இது எல்லாத்தையும் அவன் தான் பண்ணினான்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்? அதான் மச்சான் எனக்கு புரியல. 2 நாள் அவங்க கிட்ட நான் டைம் கேட்டேன் தான். ஆனா அதை யாரு பண்ணிருப்பா என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு எதுவுமே புரியலடா. அதுக்கப்புறம் தாண்டா அந்த கவினே வந்து நான் தாண்டா இதெல்லாம் பண்ணினேன், முடிஞ்சா 2 நாள்ல நிரூபிச்சுக்கோன்னு என்கிட்ட அவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்டா. நீ மச்சான் இப்போ என்னடா பண்றது? 2 நாள்ல எப்படிடா ப்ரூவ் பண்றது? எனக்கு எதுவுமே புரியலடா. தலையெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வெற்றி ப்ளீஸ் கூப்பிடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்கே பாருங்க வெற்றி, நமக்கு 2 நாள் டைம் இருக்கு. 2 நாளுக்குள்ளார நம்ம எப்படியாச்சும் அவன் தான் இந்த தப்பை பண்ணான்னு ப்ரூவ் பண்ணிடலாம் சரியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் சிஸ்டமை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் ஷேர் ஆகிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குதானே ஃபர்ஸ்ட் பாருங்க வெற்றி. போங்க. ஆமாண்டா மச்சான், மகா சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உன் சிஸ்டமை நீ போய் அனலைஸ் பண்ணுடா. என்னென்ன டேட்டாஸ்லாம் போயிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு போ. சரிடா, இதோ இப்போவே போய் என் சிஸ்டமை பார்க்குறேன். பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்ல? சரிடி. இங்கே பாரு வைஷு, நீ சும்மா என்ன நினச்சி எப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டைமில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்ன நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தாண்டி நான் உங்ககிட்ட இதை சொல்லவே ஃபஸ்ட்டு தயங்கினேன். மித்து டார்லிங், எனக்கு உண்மையாகவே இப்போ தான் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்குது தெரியுமா? ஏன்னா என் மித்து என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாளே, எதே ஒன்று மறைக்கிறாளேன்னு என் மனசுக்குள்ளாரே நான் எவ்வளோ யோசிச்சுருந்துருப்பேன் தெரியுமாடி. இன்றைக்கி தான் ரிலாக்ஸாக இருக்குது. மித்து என்னடி யோசிக்கிற? நான் உன் மேலே கோவமாக இருப்பேன்னா? நீ மட்டும் என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிருந்தனா கண்டிப்பாக கோவமாக இருந்திருப்பேன். ஆனால் நீ தான் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லிட்டல. அதனால் இப்போ என் மித்து டார்லிங் மேலே எனக்கு கோவம்லாம் எதுவுமே இல்லை சரியா? சரி ஓகேடி, ஜூஸ் ஆல்ரெடி ரொம்ப சூடாகிட்டே வருது, சீக்கிரம் குடிச்சிடலாம். வைஷு, அது வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்டி. இன்னொரு விஷயம்னா வேற என்னடி? இது தெரிஞ்சு ஆதிமாமா ஏதாச்சும் கோவப்பட்டாரா? அதை தான் சொல்ல வரியா என்ன? இல்லடி, ஆக்சுவலாக எனக்கு
குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா என்ன ஆதி மாமா கிட்ட டிவோர்ஸ் கேட்டியா? டிவோர்ஸ் கேட்டதும் இல்லாம அவரை வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னியா? மித்து, என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? வைஷு, எனக்கு வேற வழி தெரியலடி. என் ஹிட்லர் லைஃப் நல்லா இருக்கணும்னு தாண்டி நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன ஆதி மாமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? மித்து, உன்னை அடிச்சிட கிடிச்சிட போறேன். என்னடி இது? முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு இதுல ஆதி மாமா நல்லதுக்காக தான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஆதி மாமா நல்லா இருக்கணும்னா அவரு கூட நீ இருக்கணும்டி. இது ஏண்டி உனக்கு புரியாம போச்சு? இல்ல வைஷு, அது போதும் மித்து, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. இதை நீ சொல்றது கேட்கும் போது எனக்கு அவ்வளோ கோவமா வருதுடி. உன்னை அப்படியே 4 அரையன்னு போல இருக்குது. இதை நீ ஆதி மாமா கிட்ட போய் சொல்லியிருக்க. பாவண்டி மனுஷன் எப்படி துடிச்சு போயிருந்திருப்பாரு. என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. மித்து, ஆதி மாமா உன் மேல உயிரே வச்சிருக்காருடி. மித்து, நடந்ததெல்லாம் நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கே நல்லா தெரியும்டி அவர் உன் மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்காருன்னு. அப்படி இருக்கவரோட மனசை உன்னால எப்படிடி இப்படிலாம் சொல்லி நோகடிக்க முடிஞ்சது? தப்பு தாண்டி, தப்பு தான். எல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அவன் எவ்வளோ உடைஞ்சு போயிட்டான்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. சாரிடி, சாரி. நான் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சத்தியமா என் வீட்டில் விட்டு பிரிஞ்சு நான் போக மாட்டேன்டி, போக மாட்டேன். சரி, ஓகேடி, ஒன்றும் இல்லை, விடு. ஏதோ முட்டாள்தனமான முடிவை எடுத்துட்ட. அது இப்போ தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். இங்கே பாரு மித்து, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இதில் எதுவுமே இல்லைடி. ஆதி மாமாவுக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும்டி. அவர் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறாரு, உன் மேலே உயிரே வச்சிருக்காருடி மனுஷன். அந்த மனுஷனை நீ தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி எதுவும் நோகடிச்சிடாதடி ப்ளீஸ். ஏன்னா ஒரு பையனால் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு காட்டினவரடி அவர். அப்படி இருக்கிறவரை நீ 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 இந்த மாதிரிலாம் பண்ணாத மித்து ப்ளீஸ். அது மட்டும் போதும், சரியா? சரி, ஓகே, அழாத, ஒன்றும் இல்லை, ஓகேவா? இல்லடி, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான் புரியுது. அவன் கண்டிப்பா எனக்கு அவனுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த உண்மை என்கிட்டேருந்து மறைச்சிருந்திருக்கான். ஆனா நான் அப்படி யோசிக்காம, எந்தவித நம்பிக்கையுமே இல்லாம நான் முட்டாள்தனமா அப்படி யோசிச்சிட்டேன்டி, முட்டாள்தனமா அப்படி யோசிச்சிட்டேன். சரி, ஓகே மித்து, அலறதை நிறுத்துறி. ஆதி மாமா வராரு. மித்து, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? சரி, ஓகே மித்து. அன்னைக்கு ஒரு ஃபைல் கொடுத்தனே, அந்த ஃபைலை வந்து எடுத்துக்கூட. எந்த ஃபைல் கொடுத்த என்கிட்ட? அது என்ன மித்து, மறந்துட்டியா நீ? உன்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தனேடி. நீ ரூம்க்கு வந்தா தானே நீ எங்க வச்சிருக்கன்னு உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரூம்க்கு வா. என்ன? மித்து, அதான் ஆதி மாமா ஏதோ ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அதை உன்னை எடுத்து கொடுக்க சொல்லி ரூமுக்கு கூப்பிடுறாரு. அப்புறம் என்னடி? ஃபர்ஸ்ட் போய் ஆதி மாமாவுக்கு அந்த ஃபைலை எடுத்து கொடு. ஏதோ முக்கியமான ஃபைல் போல, அதனால தான் ஆதி மாமா இவ்வளோ அவசரப்படுறாரு. என்ன ஆதி மாமா, நான் சொல்றது சரிதானே? மித்து, நீ ரூமுக்கு போடி, நானும் ரூமுக்கு போறேன். ஆமா வைஷு, ஆமா. மித்து, ஃபர்ஸ்ட் நீ ரூம்க்கு வா, அப்பதான் என்ன ஃபைல்னு உனக்கு தெரியும். ஹிட்லர், என்ன இது? ஏதோ ஃபைல் வேணும், தேடி கொடுடின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறா. அம்மா, என்ன ஃபைல் அது? நீ எந்த ஃபைலும் என்கிட்ட கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன ஃபைல் அது? ஐயோ, என் மக்கு பொண்டாட்டி, நான் போய் சொன்னேன்டி. ஆக்சுவலா நீ வைஷுவும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தீங்க. நானும் நீ இப்போ வருவேன் அப்போ வருவேன்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? ஆனா நீ வர மாதிரியே தெரியல. அதனாலதான் ஃபைலை தேடி கொடுன்னு சொல்லி வந்து போய் சொன்னேன். நான் போய் சொன்னேங்கிறது வைஷுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் அவங்களே நீ மித்து போய் எடுத்து கொடுன்னு சொல்லி உன்னை அனுப்பி வச்சாங்க. ஆனா நீ இருக்கியே, அப்பா, எல்கேஜி பாப்பாடி நீ. போதும், ரொம்ப கலாய்க்காத. அது திடீர்னு ஃபைல் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நான் எந்த ஃபைல் என்னவா இருக்குன்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் ரொம்ப கலாய்க்காத. நான் ஒன்றும் எல்கேஜி பாப்பாலாம் இல்லை, நல்லாவே வளர்ந்துட்டேன், சரியா? நீ சொல்றது சரிதான். எல்கேஜி பாப்பா கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க தான். ஆனா அடிக்கடி எல்கேஜி பாப்பாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்களே.
போதும், சும்மா எல்கேஜி பாப்பான்னு சொல்லாத சரியா? நான் ஒன்றும் எல்கேஜி பாப்பாலாம் இல்லை. அப்படியா? நீ எல்கேஜி பாப்பா இல்லைன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு, நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். அவ்வளோதானே. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் ப்ரூவ் பண்ணுறேன் மவனே. அதுக்கப்புறம் சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்புறம் இருக்கு உனக்கு. அப்படியா? பேச்சு மாறக்கூடாது. அதெல்லாம் மாற மாட்டேன். நீ முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆனால் உன எப்போ பார்த்தாலும் எல்கேஜி பாப்பான்ட்டு சொல்லு, என்ன பண்ணணும் இப்போ? அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நான் போதும்னு சொல்ற அளவுக்கு நீ எனக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன? நீ போதும்னு சொல்ற வரைக்கும் நான் கிஸ் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீ என்னைக்கு போதும்னு சொல்லியிருக்கா? அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா போ, நீ எல்கேஜி பாப்பா தான். எல்கேஜி பாப்பா. ஐயோ போதும், திரும்ப அப்படியே சொல்லாத. சரி, என்ன இப்போ உனக்கு? போதும்னு சொல்கிற வரைக்கும் கிஸ் பண்ணணும், அவ்வளோதானே? சரி ஓகே, இங்கே பாரு, வேணும்னெல்லாம் நீ ரொம்ப நேரம் இழுக்கக்கூடாது. சீக்கிரம் போதும்னு சொல்லிடணும், ஓகேவா? சீக்கிரம் சொல்லிடுறேன். என்ன ஆவுன்னு இழுத்துட்டே இருக்கா? உன் பார்வை சரியில்லையே. இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ சீக்கிரம் போதும்னு சொல்லணும், ஓகே? சரிடி, முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்டாட்டியா எனக்கு கிஸ் கொடுக்க போறா, அதுவும் நான் போதுன்னு சொல்ற வரைக்கும். எவ்வளவு ஆசையா மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்னடானா சும்மா பேசிட்டே இருக்கா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணடி. சரி ஓகே, கண்ணை மூடு. தோடா கண்ணை மூடணுமா? ஹலோ மேடம், அதெல்லாம் ரூல்ஸ்ல இல்ல சரியா? நான் கண்ணை திறந்துட்டு தான் இருப்பேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கண்ணை திறந்துட்டே இருப்பியா? ஹிட்லர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல. ப்ளீஸ் கண்ணு மூடு, இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கலனா போ, நான் உன்னை எல்கேஜி பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்ன இப்போ ரூம்குள்ளார மட்டும் கூப்பிடுவேன், அப்புறம் இனிமே வெளியிலையும் கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் ஏமா எல்கேஜி பாப்பான்னு ஆதி உன்னை கூப்பிட்றான்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ உங்ககிட்ட போய் மேடம் என்ன சொல்லுவீங்க? என்ன எல்லாருக்கும் நேரமும் எல்கேஜி பாப்பான்னு சொல்லுவியா? ஐயோ கடவுளே, ஐயோ என்ன உனக்கு இப்பா? சரி ஓகே, அப்போ கிட்டவா, கொடுக்குறேன். ஓகே மித்து, இங்க பாருடி, நான் போதும்னு சொன்னாதான் நீ நிறுத்தணும். அது வரைக்கும் நிறுத்தக்கூடாது, ஓகே? ஓகே ஓகே. மித்து என்ன என்னவா? ஏய் என்னடி? என்ன நமக்குள்ள பெட்டு வச்சோம்? நான் போதும்னு சொல்ற வரைக்கும் நீ குடுக்கணும் தானே? இப்ப என்னடானா நான் எதுவுமே சொல்லல, நீ பாட்டுக்கு குடுக்கறது நிறுத்திட்டா? நானாலாம் ஒண்ணு நிறுத்தல, உனக்கு கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு பாரு. முதல்ல அது என்னன்னு பாரு. ஐயோ ஆமா. மித்து, எப்போலேருந்து ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு? அது எப்போலேருந்து ரிங் ஆயிட்டு தான் இருக்கு. நீதான் காதுலே வாங்கவே இல்லை, அதனாலதான் நானே சொல்லலான்னு ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னேன். முதல்ல முக்கியமான காலா இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் போய் எடுத்து பேசுப்போ. ஐயோ ஆமா மித்து, கிளைண்ட் ஒருத்தவங்க இன்னைக்கு பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் சரி ஓகே அந்த கேப்ல வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகிட்டு. சரி ஓகேடி, எனக்கு டைம் ஆகுது. விட்டதை நைட்டு வந்து கண்டினியூ பண்ணுவேன் மேடம், என்ன ஓகேவா? முடியாது. நீ ஒரு தடவை தான் டீல் சொன்ன, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படியா? அத நைட்டு பார்க்கலாம். நைட்டு மாமா வேற டீலோட வரேன். சரி ஓகே மித்துக்குட்டி, இப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆகுது, ஓகேவா? ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும், ஓகேவா? பாய்டி. நைட்டு வந்து எல்லாத்துக்கும் மொத்தமா வச்சுக்கிறேன். நீ இருக்கியே சரியான ஃப்ராடியா நீ. முதல்ல கிளம்பு, டைம் ஆகுது பாரு. ஐயோ ஆமாடி, டைம் ஆகுது பாரு. சரி ஓகே மித்துக்குட்டி, பாய். வெற்றி, என்னாச்சு? ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? ஆமா மச்சான், என்னடா ஏதாச்சும் க்ளூ ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல எதுவுமே கிடைக்கல. எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்காண்டா. ஒரு ஃபைல் கூட சேவ் ஆகலடா. எல்லாத்தையும் பக்காவா டெலீட் பண்ணிருக்காண்டா. ஹிஸ்டரியிலேருந்து எடுத்திருக்கான் மச்சான். அதனால சுத்தமா எந்த க்ளூவுமே கிடைக்கலடா. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் கிடைச்சிருக்குடா. ஏதோ ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகியிருக்குடா. அது மட்டும்தான் மச்சான் கிடைச்சிருக்கு. ஆனால் அது யூஸ்வலாக நானுமே என் பென்ட்ரைவை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னோட பென்ட்ரைவ் இல்லை மச்சான். அந்த பென்ட்ரைவுக்கு நேமே இல்லைடா. என்னோட பென்ட்ரைவில் நான் ஏன் நேம் போட்டு சேவ் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பென்ட்ரைவில் வெறும் டாட்னு மட்டும்தான்டா இருந்துச்சு. அதனால எனக்கு என்னமோ இதில் தான் மச்சான் ஏதோ ஒன்று தோணுது. வெற்றி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நமக்கு கிடைச்சிருக்க பெரிய க்ளூவே இதுதான், இந்த பென்ட்ரைவ் தான்.
ஏன்னா உங்கள் பென்ட்ரைவை தவிர வேறு ஏதோ ஒரு பென்ட்ரைவ் இதில் கனெக்ட் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பென்ட்ரைவ்க்கு நேம் இல்லாமல் வேற இருக்குது. கண்டிப்பாக அந்த இது கவினோட பென்ட்ரைவாக தான் இருக்கும். அவன் தான் உங்கள் சிஸ்டம்லேருந்து எதையும் அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருக்கான். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஆதாரம் அண்ட் ஒரே க்ளூ அந்த பென்ட்ரைவ் மட்டும்தான். அந்த பென்ட்ரைவில் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குன்னு தோணுது. மகா என்ன சொல்ற? ஆமா வெற்றி, எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த பென்ட்ரைவ் கண்டிப்பா கவினோடதா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பென்ட்ரைவ்ல தான் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த பென்ட்ரைவ் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஆமா மச்சான், மகா சொல்ற மாதிரி அந்த பென்ட்ரைவ்ல தான் ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று கவின் கிட்ட எதேச்சியா தான் பென்ட்ரைவ் கொடுங்க சார், ஒரு ஃபைல் மட்டும் காப்பி பண்ணிட்டு தரேன்னு சொன்னேன். ஆனால் அவன் அதை கொடுக்கவே இல்லை. அதை இதை எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பென்ட்ரைவ்ல தான் ஏதோ ஒன்று இருக்கு. மச்சான், அந்த பென்ட்ரைவ் மட்டும் நம்ம எடுத்துட்டோம். கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கும் மச்சான். டேய், நீங்கள் 2 பேரும் சொல்கிறது சரிதான்டா. எனக்கும் இப்போதான்டா புரியுது. கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவில் தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஆனால் அவங்ககிட்டேருந்து அந்த பென்ட்ரைவை எப்படி மச்சான் வாங்குறது? கண்டிப்பாக அவன் அந்த பென்ட்ரைவை ஆஃபீஸில் வச்சிருக்க மாட்டான்டா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆஃபீஸில் இருந்தால் அவன் கண்டிப்பாக மாட்டிப்போன்னு ஆஃபீஸில் வச்சிருக்க சான்ஸே இல்லை. ஆஃபீஸை விட்டால் வீடு தான். ஆனால் வீட்டுக்கு போய் நம்ம எப்படி மச்சான் பென்ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும்? ஆமாடா மச்சான், நீ சொல்கிறது சரிதான்டா. அவன் அந்த பென்ட்ரைவை இங்கே வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அப்படி இப்படின்னு நம்ம யாராச்சும் போய் எடுத்துடலாம். வீட்டில் வச்சிருந்தானா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மச்சான். அதான்டா யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. இதுல யோசிக்க எதுவுமே இல்லை. அதோட அந்த பென்ட்ரைவ் நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா அவன் வீட்டுக்கு போனாதான் எடுக்க முடியும். அவன் வீட்டுக்கு போய் எப்படி பென்ட்ரைவை எடுக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு.